ஹலோ நேயர்களே, உடன்பிறப்புகளே, வணக்கம். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு பையன் தாத்தா இந்த வானத்தில் இவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்குது, இதெல்லாம் எப்படி அங்கே வந்துச்சு அப்படின்ட்டு என்னை கேட்டான். நான் அவனுக்கு பதில் சொல்ல போகும்போது என்னுடைய என்னுடைய உரையை நான் டைவர்ட் பண்ணிட்டேன். நான் அதெல்லாம் ஒரு மேஜிக் மேன் அதெல்லாம் பண்ணாது, அதெல்லாம் கடவுள் பண்ணார். மேஜிக் மேன் he மேட் தட் ஸ்டார்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கடவுளை பற்றி அந்த கடவுளை நான் பார்த்தேன். என்னுடைய உண்மை வாழ்க்கையில் கடவுளை நான் சந்திக்க வேண்டிய வாய்ப்பு கிடைச்சிது. அதை பற்றி நான் பேசிக்கின்னு நான் அந்த ஸ்டார்ஸுங்களை பற்றி சொல்ல போயிட்டேன். ஓகே, இப்போ தொடர்ந்து சொல்கிறேன். அந்த ஸ்டார் வந்தெல்லாம் கடவுள் பண்ணார், மேஜிக் மேன் பண்ணார் அப்படின்னு சொன்னார். அவர் முதல்ல ஆதி காலத்தில் அவர் தனியாக இருந்தார், தனிப்பட்ட மனுஷனாக இருந்தார். எப்படி தனியாக இருந்தாருனாக்கா அது எனக்கு தெரியாது. அவர் அந்த நாள் முதல் இந்த நாள் வரை எந்த நாள் வரையிலன்னு தெரில அவர் இருக்குவார். அவர் இருக்கும்போது என்ன பண்ணார், அவருக்கு போர் அடிச்சுருந்துக்குது. என்னடா அது நம்ம மட்டும் தனியாக இருக்கிறோமே, ஏன் நம்ம எதாவது பண்ணணும் பண்ணக்கூடாதுனாக்கா எது ஒன்று பண்ணாலும் ஒன்று இல்லாமல் மற்றொன்று இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா அப்படின்னு பாடுவாங்க. இவருக்கு எத்தை வச்சுக்கின்னு எத்தை பண்ணுவார், ஒன்றுமே இல்லை பண்ணுறதுக்கு. சரிதான் சொல்லிட்டு ஒரு மேஜிக் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு உலகம் உருவாகட்டும், அதில் இருக்க வேண்டிய அத்தனையும் உருவாகட்டும். உலகத்தை சுற்றி என்னென்ன இருக்கணுமோ வானம், அதில் நட்சத்திரங்கள், பலவிதமான கிரகங்கள், காற்று, மழை, நெருப்பு, பல விதமான உயிரினங்கள். மனுஷனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வரட்டும் சொல்லிட்டு ஒரு மனுஷனை உருவாக்கினார். சுபந்திர காளி மனுஷனே வா, சுபந்திர காளி உலகமே வா, சுபந்திர காளி நட்சத்திரங்களே வா, சுபந்திர காளி மீன் வகைகளும் பறவைகளும் ஆடு மாடுகளும் எல்லாம் உருவாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மேஜிக் பண்ணிட்டார். மேஜிக் மேன் இதெல்லாம் உருவாக்கிட்டு அப்படி தான் இதெல்லாம் உருவாச்சு. அதில் அந்த உருவானில் ஒன்று தான் நட்சத்திரங்கள். தெரிஞ்சா ஆமாம், ஒருத்தர் தான் இவ்வளவோ மேஜிக் பண்ணாரா. நம்ம மேஜிக் பண்ணால் ஒன்று வச்சுக்கின்னு சும்மா இந்த கோழி பாருங்க பேர்டு இருக்குது, சும்மா இந்த கோழி பண்ணாக்கா கல் பார்த்தா
பின்னால் ஒரு பையன் பார்த்துட்டு பின்னால் இருக்கிற கையை பார்த்துட்டு, ஏய் போர்டு இங்கே வச்சுருக்கிற, இங்கே கல் வச்சு காட்டுற அப்படின்ட்டு சொல்லுவான். இந்த மாதிரி மேஜிக் பண்ணுறவங்கெல்லாம் சும்மா தந்திரம் பண்ணிக்கின்னு நம்மளை ஏமாற்றிட்டு போனவங்க. கடவுள் அப்படி இல்லை, ஒன்றுமே இல்லாமையே அவர் ஒன்று ஒன்றே உருவாக்குனார். நீ யார் தெரியுமா? அவர் பண்ண குழந்தை நீ. நான் யார் தெரியுமா? அவர் பண்ண தாத்தா. நான் கூட உன்ன மாதிரி அப்போ குழந்தையாக தான் இருந்தேன். நீ கூட என்ன மாதிரி ஒரு நாளைக்கு தாத்தாவா ஆகுற. வணக்கம். மீண்டும் வேற ஒரு கதை பேசலாமா? ம்.